பித்ருதோஷம் அப்படிங்கறது ஒரு அசம்ஷனா சொல்லி இருக்கா அப்படின்னு சொன்னா எதனால சொன்னா அப்படிங்கறத பார்க்கணும் இல்லையா? எல்லோருக்கும் பித்ருதோஷம் என்பது சேராதா? ஃபாரின்ல இருக்கிறவெல்லாம் சார்தமே பண்றது இல்லையே, அந்நிய தேசத்தவர்கள் மாற்று மதத்தினர்கள்லாம் பண்றது இல்லையே அப்படின்னு சொன்னா எல்லோருமே அவரவருக்குரிய முறையின்படி அவரவர்கள் பின்பற்றுகின்ற அந்த மத நம்பிக்கைகளின்படி எல்லோருமே அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டுதான் வருகிறார்கள். நம்ம கேலண்டர்ல பார்த்தாலே தெரியும், அவங்களுக்கும் அந்த முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் அப்படிங்கறத தனியா ஒவ்வொரு நாள் கொடுத்திருப்பா. எல்லோருமே பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஒவ்வொரு மாதந்தோறுமே வரக்கூடிய அமாவாசை நாளிலே நம்ம அவசியம் அந்த முன்னோர் வழிபாடு பண்ணணும்னு சொல்றோமே, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பாரத தேசம்னு சொல்றோம் இல்லையா, இந்த பாரத தேசமே ஒரு புண்ணிய பூமி அப்படின்னு சொல்றார். இந்த மண்ணினுடைய மகத்துவம் என்பதே அதுதான். இந்த மண்ணினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய பரம்பரையிலே இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே உயிர் நீத்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களுக்கும் சாந்தி என்பது கிடைக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையை முன்னிறுத்துவதுதான் நம்முடைய இந்த கடமையாகவே சொல்லி வைத்திருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் அப்பாங்கிறது இல்லையோ அவர்கள் அனைவருமே இந்த அமாவாசை நாளிலே முன்னோர் வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டும் சொல்றார். உதாரணத்திற்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, இந்த அமாவாசை நாள்ல போய் தர்ப்பணம் பண்ணுவா தெரியுமா? ஒரு ஆத்தங்கரையில இல்லைன்னா ஒரு கடற்கரை ஓரமோ, இந்த தை அமாவாசை ஆகட்டும், ஆடி அமாவாசை ஆகட்டும், மகாலய அமாவாசை ஆகட்டும், இது போன்ற விசேஷமான நாட்களிலே ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தங்களிலே போய் தர்ப்பணாதிகளை செய்வார்கள். அப்படி தர்ப்பணம் செய்யும் பொழுது தங்களுடைய தகப்பனாருடைய பெயர், தாத்தா பெயர் இதெல்லாம் சொல்லிட்டு தங்களுடைய பரம்பரையிலே வரக்கூடியவர்கள் பெயரெல்லாம் சொல்லி பண்ணிட்டு தர்ப்பணம் சொன்னா என்ன அர்த்தம்? எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தானே. கையில தர்ப்பையை வச்சுண்டு எள்ளும் தண்ணீரும் வச்சுண்டு நேரா அவர்கள் பெயரை சொல்லி தர்ப்பயாமி தர்ப்பயாமின்னு சொல்லி விடுறா இல்லையா? நான் இந்த எள்ளும் தண்ணீரையும் எதற்காக இறைக்கிறேன் என்று சொன்னால், நான் இறைக்கக்கூடிய இதுவானது என்னுடைய தாயாராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, என்னுடைய தந்தையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, என் உடன் பிறந்த என்னுடைய சகோதரனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, என்னுடைய நண்பனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை, என்னுடைய உறவினராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யாராக இருந்தாலும் அந்த பித்ருலோகத்திலே வசிக்கக்கூடிய அனைத்து அந்த ஆன்மாக்களுக்கும் இது சென்று சேரட்டும் அப்படின்னு சொல்லி உயிர் துறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நான் இந்த எள்ளையும் நீரையும் இறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை தர்ப்பணம் பண்ணும் பொழுதும் இந்த மந்திரத்தை சொல்வார்கள்.